நண்பர்களே, நமது உறவினர்கள் யாராவது ஒருவர் மருத்துவமனையில் இருந்தால், அவர் ஐசியூவில் இருந்தால் அவரை சென்று பார்ப்பதை தவறுங்கள். ஏனென்றால் அவர் யாரும் பார்க்கக்கூடாது, தீவிர சிகிச்சைக்கு இருக்கிறார் என்று டாக்டர்கள் சொல்லும் பொழுது நாம் போய் அவர்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது. அவர் நல்லா ஆகணும் என்பது தான் நமது விருப்பம். ஆதலால் அங்கு போவதை தவிர்த்து அவர் பொது பிரிவுக்கு வந்த பிறகு அவரை சென்று சந்தியுங்கள். மறக்காமல் மருத்துவமனையில் ஒருவர் இருந்தால் அவரை கண்டிப்பாக சென்று சந்தித்து அவருக்கு ஆறுதல் கூறுங்கள். அதே போல் அவரை பார்க்க போகும் பொழுது பழம், பிஸ்கெட்டு அப்படின்னு வாங்கி செல்ல போகிறாங்க. அது அவர் சாப்பிடும் சூழ்நிலையில் இல்லை. ஆகையால் அதை தவிர்த்து விட்டு அவர் மருத்துவ உதவிக்கு தங்களால் உயன்றவர் ஒரு பொருள் உதவி செய்து அவருக்கு அந்த பணமாக கொடுத்து விட்டு வந்தால் அவர் செலவில் கொஞ்சம் நாம் செய்யும் உதவியாக அவருக்கு இருக்கும். மருத்துவ செலவு அவருக்கு ஓரளவுக்கு குறையும். மன நிம்மதிக்காக அதை இந்த மாதிரி நமது நண்பர்கள் வந்தார்கள், நமக்கு உதவினார்கள் என்று சந்தோஷம் வரும். அவர் சீக்கிரம் குணமடைய 4 வார்த்தை ஆறுதலாக சொல்லி, நானும் பிரார்த்திக்கிறேன், ஆண்டவனை நீங்கள் சீக்கிரம் விரைவில் மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு வந்து நலமுடன் பணிக்கு செல்வீர்கள் என்று ஆறுதலாக கூறுங்கள். இதுவே நண்பருக்கு செய்யும் சிறப்பு. ஆகையால் இதை மறக்காமல் செய்யுங்கள். சொல்வது கலைமணி.